இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து டிவிக்கே ஆட்சி ஃபார்ம் பண்ண விடாமல் பண்ணுறது இல்லை ஒரு ஏதோ ஒரு கிரேஸில் போட்டாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு போட்டாங்க. இனிமேல் அந்த மாற்றத்துக்கு தகுதியானவராக அவர் தன்னை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. எவ்வளோ தூரம் ஏன்னா டெய்லி விஜய் போகும்போதே பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போயிட்டே இருக்குமான்னு கோட்டைக்கு ஏதோ ஒரு நாள் போகும், 2 நாள் போகும், 3 வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னை தொகுதிக்கு சென்னை மண்டலத்துக்கு வந்து சேகர் பாபு பொறுப்பாக போட்டிருக்கு. இப்போ நீங்களோ நானோ வந்து ஃபீல்டை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் போகலாம். ஆனால் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவர் ஃபீல்டில் வந்து விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத கணிச்சிருந்துருக்கணும் தானே. அது போக வந்து விஜய் அவங்க விமர்சிக்காமையே தவிர்த்ததும் ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியாக போயிட்டா? இல்லை, விஜயை விமர்சிக்கலைன்னா கூட திமுக வந்து தற்காப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. காங்கிரஸை விடாது இருந்தது, தேமுதிகவை சேர்த்தது, கமலை கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டினது, இதெல்லாம் வந்து தற்காப்பு நடவடிக்கைகள். அவங்க வந்து ஆனால் வந்து நேரடியாக எதிர்க்கலை, மேடையில் வந்து எதிர்க்கலை. அது அவங்க பண்ண தப்பாக ரைட்டான்றது இப்போது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக விமர்சித்தா என்ன இருக்கும். மாறா விஜய் என்ன பண்ணாரு, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். எல்லா பழையும் திமுக, கரூர் சம்பவத்துக்கும் திமுக தான் காரணம், ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் திமுக தான் காரணம், சங்கீதா டைவர்ஸ் பண்ணதுக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு திமுக மேல வழியை போட்டேன். எனக்கும் திமுகவுக்கு போட்டி பாருங்க, என்னெல்லாம் பண்றாரு பாருங்க, கரூர்ல எங்க ஆளுங்க செத்ததுக்கு இவர் தான் காரணம், கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு அப்படி போயிட்டார் அவரு. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அவருக்கு மக்கள் பார்த்து எல்லாமே திமுக ஏன் இவரை போய் ஹார்ம் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப இடைஞ்சல் பண்றாங்க, ஏன் இடைஞ்சல் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சார் வந்து கேஸ் கடைக்காரி கூட திமுக தான் காரணம்னு சொன்னா நம்புவாங்க சார். கேஸுக்கு யார் இன்சார்ஜ்னு அவங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. அவனுக்கு கேஸ் கிடைக்கல, அவனுக்கு தெரிஞ்சது ஸ்டாலின் தான். அதுதான் பாயிண்ட். அதை அவர் கரெக்டாக பிடிச்சிருந்தாரு. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலான்னு சென்சார் போர்டு யார் கையில் இருக்குது, முருகன் எங்கே இருக்காரு தெரியாது, அது திமுக தான் காரணம்னு அவர் சொன்னாலும் நம்புவாங்க. இப்படி ஒரு மக்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்குன்னு தாவேக்கால யாருக்கும் தெரியாது. எல்லாமே புதுசு. இப்போ வந்திருக்கிற மேலே இருக்கிற ஒரு 10 பேருக்கு வேணா தெரியுமா தெரியாதுன்னு அவங்களும் நிர்வாகத்துக்கு புதுசாக தான் இருப்பாங்க. பல விஷயங்கள் அவங்க இனிமேல் தான் கற்றுப்பாங்க. அதனால அவர் திமுக மேல பழிய போட்டதை மக்கள் நம்பினாங்க. இவங்க சரியான கவுண்டர் அது கொடுக்கல. இவங்க அதை கண்டுக்காத போயிட்டு எடப்பாடியும் சரியா கண்டுக்கல. எடப்பாடியும் அவர் நினைச்சாரு நம்ம தாவேக்காவை கூட்டணி சேர்க்கலான்ட்டு கொடியை பார்த்த உடனே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சின்னு ஆரம்பிச்சாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடி வந்து இறங்கி அடிச்சிருக்கணும். 1 நாள் தான் 20 பேர் செத்தாங்க. கரூர் விஷயத்துல விஜய் ஐசோலேட் பண்றதுக்கு பதிலா பிஜேபி ஐசோலேட் பண்ணாங்க, விஜய் விட்டாங்க. விஜய் விட்டது அவன் என்ன பண்ணிட்டான், என் மேல எதுவும் தப்பு இல்லை, நான் அப்பாவின்ட்டு மேல வந்துட்டான். ஆக்சுவலா அவர் பேர்லயும் குற்றம் இருக்கு, அவர் பேர்லயும் குற்றம் இருக்கு, கவர்மெண்ட் பேர்லயும். அதை வந்து சொல்லணும்ல, நீ பண்ணது தப்புன்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, கூட்டணிக்கு அவன் வருவான்ற நம்பிக்கையில விட்டாங்க. அவன் விட்டதான் பாக்கி மற்றும் சிலர் போடான்னு சொல்லி ஒதுக்கிட்டான் அவங்கள. நீ மற்றும் சிலர் இருக்க மற்றும் பலர் போடான்ட்டான். இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல அவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சிக்கு மத்தியில கூட 21 எலெக்ஷன்ல வந்து கொங்கு பெல்ட்ல ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த வாட்டி அங்கேயே பெரிய டேமேஜை விஜய் கொடுத்துட்டாரு. ஏடிஎம்கேவால உங்களை வந்து 3 இடத்த திமுகவும் ஒரே ஒரு இடத்தையும் 2 இடத்தையும் தான் அதிமுக பிடிச்சிருக்கு. மற்றதெல்லாம் டிவிக்கு என்ன பிடிச்சிருக்கு, 5 இடத்த டிவிக்கு பிடிச்சிருக்கு, 2 இடம் தான் அதிமுக பிடிச்சிருக்கு, 3 இடம் வந்து திமுக பிடிச்சிருக்கு. அது கொங்கு மண்டலமே அடி வாங்கியிருக்கு. அவங்களுக்கு கை கொடுத்தது எதுன்னா சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி பெல்ட். அந்த வட பிஎம்கே கூட அலைன்ஸ் வச்ச ஏரியாக்கள் தான் அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு. அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு. பிஎம்கே ஒன்றும் வாங்கல, 18லேருந்து 4 தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு உதவியா இருந்திருக்கு, இவங்க இடங்கள் பிடிக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு. பிஎம்கே மட்டும் இல்லாட்டி அதிமுக 20 நின்று சர்க்கிள் அடி வாங்கிட்டாங்க பெரும்பாலான இடத்துல. அதான் சார், இப்போ ஒருவேளை அன்புமணி எல்லாம் மெல்லமா டிவிக்கு அலைன்ஸ் நோக்கி நகர்ந்துட்டா ஏடிஎம்கேவோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். ஏடிஎம்கேலே பிளவுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். செங்கோட்டையெல்லாம் விட மாட்டாங்க, ஏன்னா அங்க மெஜாரிட்டி இல்லைல்ல. ஸோ இவங்களை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அப்போ வந்து பவர் இல்லை, இப்போ பவர் இருக்கு. செங்கோட்டையன் போய் ஆளுங்கெல்லாம் வருவாங்க. செங்கோட்டையன் வேற பிரச்சாரத்துல எடப்பாடி ரொம்ப மோசமா பேசிட்டாருல்ல, அதனால செங்கோட்டையன் விட மாட்டார். அவர் ட்ரை பண்ணி பார்ப்பார். அவர் எப்படி, அவருக்கு விஜய் என்ன அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு தெரியாது. ஆனா ஒரு 15 பேர் வந்து சேர்ந்தா பெட்டர் நினைப்பார்ல, 15-20 பேர் வந்து சேர்ந்தா பெட்டர் நினைப்பாரு, சப்போர்ட்டா இருக்கும். ஆமா அப்படின்னு நினைப்பார்ல. அதுக்கான முயற்சிகள் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, நம்ம 45 இடம் வாங்கிட்டோம், நம்ம தலைமை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. இனிமேதான் அவர் தலைமைக்கு சேலஞ்சே இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா தாவேக்கா வந்து இந்த பிரேக் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணணும் அவரு. 2வது வந்து 11 தோல்வி அடைஞ்சிட்டீங்க, இனிமே என்ன நம்பிக்கை அவன் இருப்பான் கட்சிக்காரன்? அதிமுக காரங்களுக்கு எடப்பாடி மேல நம்பிக்கை, இனிமே எப்படி நம்பிக்கை வரும் சார்? 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, நீங்க எதிர்கட்சியாகவும் இல்ல, எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்?
அப்ப நீங்க 10 கட்சியில 11 கட்சியா இருக்கீங்கன்னு தான் நம்புவாங்க அவங்க actually. இன்னொன்னு தென் தமிழக பகுதிகளில் சுத்தமா வெற்றியல் ஐ திங்க் அது சசிகலா ரொம்ப டேமேஜ் damage பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. சசிகலா தென்காசியில எல்லாம் சசிகலா ரொம்ப டேமேஜ் Damage. பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு டிடிவியை அலைன்ஸ்ல சேர்த்ததெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. அது ஆன்டி ஐடி எடப்பாடிங்கிற மைண்ட் செட் அப்படியே தான் இன்னமும் இருக்கு. அதான் நான் தேர்தலுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தேன். டிடிவி சேர்ந்தாலுமே அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஆன்டி எடப்பாடி தான் வந்து தினகரனுக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் ப்ரோ எடப்பாடியா மாறின பிறகு அந்த ஓட்டு அவருக்கு வராது. அந்த ஓட்டு சசிகலாவுக்கு போகும். சசிகலாவுக்கு போறதுனால திமுக தான் அங்கே ஜெயிக்கும்னு சொன்னேன். பல இடங்கள்ல ஆண்டிப்பட்டியிலலாம் திமுக தான் ஜெயிச்சிருக்கு பார்க்குறோம். ஆண்டிப்பட்டி போடிநாயக்கனூர்லாம் திமுக தான் ஜெயிச்சிருக்குன்னு பார்க்குறோம். மற்ற இடத்துல தாவேகா ஜெயிச்சிருக்குன்னு பார்க்குறோம். மக்கள் வந்து அதிமுக ஓட்டு போடல, தாவேகா ஓட்டு போட்டிருக்காங்க. மதுரை முழுக்க பார்த்தீங்கன்னா தாவேகா ஓட்டு போட்டிருக்கான். எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் மட்டுமே திமுக வந்திருக்கு. மற்ற இடத்துலலாம் தாவேகா வந்து அப்போ மக்கள் என்ன பண்ணிட்டா கிளீனாக வந்து இவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, சசிகலாவாலையும் திமுகவை தோக்கடிக்க முடியாது. அதனால வந்து அந்த ஓட்டை மாற்றி போடு, தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பூம் வந்திருக்கிறதுனால திமுகவை தாவேக்கா தோக்கடிக்குன்னு சொல்லிட்டு தாவேக்காவுக்கு போட்டான் எல்லாத்தையும். அது ஐடிஎம்கே வரக்கூடாது. தாவேக்கா வந்தாலும் பரவாயில்ல, இவங்க வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அப்படியே ஹெல்ப் ஆகும். ஆமா, அதான் பாயிண்ட். அதிமுக வரக்கூடாது. ஓகே சார். ஆனா இப்போ டிஎம்கேல வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் நல்ல பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸே அந்த ஓட்டு சசிகலா அங்க போன பிறகு அது திமுகவுக்கு உதவியா இருக்கும்னு எதிர்பார்த்தது. ஆனா தாவேகாவுக்கு உதவியா மாறிடுச்சு. ஆக்சுவலா ஏற்கனவே திமுகல இருந்து ஸ்பிளிட் ஆன ஓட்டு பிளஸ் ஆன்டி எடப்பாடி ஓட்டும் அப்படியே தாவேகாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ டிஆர்பி ராஜால ஆரம்பிச்சு பிடிஆர் சிஎம் ஸ்டாலின்ல இருந்து நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் தோத்துருக்குறாங்க. அது அவங்க களத்தை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு தான் புரிஞ்சுக்கணும். இல்லை, இந்த சுனாமி அவங்க களத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா இப்போ இம்பார்ஷியலாக இப்போ ஓட்டு போட்டு வந்தவனே கூட சார் விசிலுக்கு பணம் திமுக தமிழ்நாடு முழுக்க நல்ல பணம் கொடுத்துருக்காங்க சார். பணத்தை வாங்கிட்டு நீங்கள் எக்ஸிட் போலில் வெளில வந்தவனே யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவன் பணத்தை வாங்கியிருக்கான். திமுகட்டே அதிமுகட்டே வாங்கியிருக்கான். அவன் விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கான். அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? அவன் சொல்லியிருக்க மாட்டான். அதனால் பல பேர் பொய்ன்னு சொல்லியிருப்பான், சொல்ல முடியாது. அவன் வந்து என்ன பண்ணுவான், சரி திமுகவுக்கு பணம் வாங்கியிருக்கிறதுனால திமுக தப்பாக நினச்சிப்பாங்கன்ட்டு தப்பா பொய்யா சொல்லிட்டு போவோம். திமுக அதிமுக நல்லா சொல்லிட்டு போவோம். உண்மையிலே விசிலுக்கு போட்டிருப்பாங்க. அதனால அந்த கருத்து கணிப்பு கூட எவ்வளவு தூரம் நம்ம உண்மையை நம்ப முடியாது. அந்த 6 கருத்து கணிப்பு திமுக வந்த மாதிரி இருந்த கருத்து கணிப்பு இருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அது அந்த மாதிரி தான் பிரதிபலிக்கிறதா நம்ம இப்போ உணர்றோம். ஆக்சுவலா பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணிருக்கான், விசிலுக்கு போட்டிருக்கான். வெளியில வந்து விசில் சொன்னா பணம் கொடுத்தவன் திமுக காரன் எல்லாம் தெரிஞ்சிடுன்றதுக்காக திமுக சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். இல்ல அதிமுக சொல்லிட்டு காசை வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுறதை கரெக்டா பண்ணியிருக்கான். கரெக்டா பண்ணியிருக்கான், அதுல சந்தேகமே கிடையாது, பண்ணியிருக்கான். ஆனால் இந்த எலெக்ஷன் மாதிரி அடுத்த எலெக்ஷன் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. இது அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம், அவ்வளவுதான். அதான் விஷயம். திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இவர் என்ன பண்றாரு. ஆனா இவரும் திராவிட கட்சியில ஒருத்தராக தான் இருக்காரு. இவருக்கும் இருமொழி அதுதான் கொள்கையா வச்சிருக்காரு. நீட்டு வேணான்றதான் கொள்கையா வச்சிருக்காரு. கவர்னர் பதவி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு தான் கொள்கையா வச்சிருக்காரு. இந்திய எதிர்க்கிறதுல உறுதியா இருக்காரு. அதனால இவரும் கிட்டத்தட்ட பெரியார் ஐக்கான வச்சிருக்காரு. இவரும் கிட்டத்தட்ட பிஜேபிக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் இவர்கிட்ட இருக்கு. இவர் காங்கிரஸையும் சேர்த்துனாருன்னா பிஜேபி ஒரு ரொம்ப எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான். அப்போ அவர் ஆக்சுவலி டிவிக்கு அப்போ மெல்லமா ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி. அதான் ஏன்னா டிஎம்கேல ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருக்கு, அவங்க எப்படியா ரிவைவ் ஆயிருவாங்க. ஏடிஎம்கேவோட எக்ஸிஸ்டன்ஸே கொஸ்டின் ஆகுது. ஏடிஎம்கே பிரேக் பண்றதுக்கே ட்ரை பண்ணுவாங்கன்றாங்க சார். அந்த கட்சியை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏடிஎம்கே எல்லாம் வந்தாச்சுன்னு சொன்னாங்கல்ல, பெரும்பாலும் எங்ககிட்ட ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால இனிமே மிச்சம் மீதி இருக்கிற எம்எல்ஏ எப்படி தள்ள முடியும்? இவரு கவர்ச்சிகரமான லீடர்ஷிப் கிடையாது. எடப்பாடி வந்து ஒரு கவர்ச்சிகரமான லீடர்ஷிப் இல்லையே. அவருக்கு இப்ப போட்டதெல்லாம் அந்த அதிமுக கட்டுமானம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அந்த கவுண்டர் ஓட்ஸ் கொஞ்சம் பிஎம்கே ஓட்டுகள் பிஎம்கே இருந்ததுனால தான் சார் தப்பிச்சாரு. இல்லாட்டி ரொம்ப மோசமா தோத்துருப்பாரு. பிஎம்கே தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அன்புமணிக்கு அவரு ரொம்ப நன்றியுடையரா இருக்கணும். அவரால் தான் அவர் தப்பிச்சிருக்காரு. இன்னொன்னு எடப்பாடி வந்து அந்த சிஎம் போஸ்டை எய்ம் பண்ணாம அந்த சேலம் மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கே பிஹேவ் பண்ணிட்டாரோ அந்த சரௌண்டிங். அப்படி கூட பிஹேவ் பண்ணல. நம்ம எதிர்கட்சி தலைவர் ஆனா போறோம்னு அந்த நினைப்பிலே இருந்தார். அதுலயே மண்ணு விழுந்துருச்சு கட்சியில. அவரோட யாருமே வேண்டாம்னு என்ன சார் அர்த்தம்? நீங்க எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும் சார். நம்ம தேர்தலுக்கு முன்னாடி அதான் சொன்னோம். நிறைய பேர் அதிமுக பிரிஞ்சிருக்காங்க. இப்ப செங்கோட்டையனை கட்சியில இருந்து நீக்கி இருக்க வேண்டாம், தேவையே இல்ல. பெருசாகி இப்ப பாருங்க, அவர் போய் சேலஞ்ச் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. அவர் உனக்கு எதிராக மந்திரியா உட்கார்ந்து இருப்பாரு நாளைக்கு. இன்னொன்னு சும்மா இல்லாம பிரச்சாரத்துல போய் அவரை சீண்டுனதெல்லாம் இப்ப உங்களுக்கு நீங்க எதிர்கட்சியா கூட இல்ல, உங்களுக்கு 3வது இடத்துல சீட்டை கொடுப்பாங்க, ஃப்ரண்ட்ல கூட கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது பின்னாடி போட்டு விட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அசம்பிளிக்கே வர அசிங்கப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? அசிங்கப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? அதான் ஒருத்தர் சொன்னார், ஸ்டாலின் விரும்பினாதே நல்லது. அங்க போய் விஜய்கிட்ட போயிட்டு அவர் சிஎம் இருந்து இவர் முன்னாடி உட்காந்துங்கன்னு முதல்வர் அவர்களை அதெல்லாம் சொல்ல வேண்டாம்.
அப்படின்னு ஒரு திமுக காரர் சொல்றாரு. அது சரியில்லை வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டாலின் அங்க பண்ண காரியத்துக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கணும் actually. பெற்றிருக்கணும். இல்ல இன்னொன்னு இவங்க ஜெயிச்சாலும் அசெம்பிளி போக மாட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவரா மட்டும் இருந்துட்டு இது உதயநிதிக்கு சேலஞ்சான Challenge பீரியடுங்க. ஆன அவர் இனிமே கட்சியை வளர்க்கணும், அசெம்பிளியில ஃபங்க்ஷன் பண்ணணும். அதெல்லாம் அவருக்கு இனிமே சேலஞ்ச் தான். ஏன்னா அவருக்கு களத்துல குதிச்சு பார்க்கணும்ல, வேலை பார்க்கணும்ல. ஸ்டாலின் கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு கொண்டாருல, அந்த கருணாநிதிக்கு அப்புறம் கொண்டாருல, 16க்கு அப்புறம் 18க்கு அப்புறம் கொண்டாருல. அப்ப நீங்களும் கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. சும்மா வந்து டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா உட்காந்தா போறாது. இனிமே தான் உங்களுக்கு ரியல் சேலஞ்ச் இருக்கு. அந்த கட்சியை நீங்க உண்மையிலேயே வைப்ரண்டா கொண்டு போகணும்னா நீங்க உழைக்கணும். இனிமே புதுசா மக்கள்கிட்ட புதிய புதிய விஷயங்களை கொண்டு போகணும். உங்க பார்ட்டியோட அந்த இதை அவுட் செட்டை மாற்றணும், இமேஜை மாற்றணும். பல விஷயங்கள் இருக்கு அவருக்கு. சார் இப்போ எனக்கு அதான் கொஸ்டின் என்னன்னா, அப்போ ஸ்டாலின் வந்து படிப்படியா வந்தாரு. இன்னொன்னு கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கட்சி தலைவராகி அவரா ஆட்சிக்கு கொண்டு வந்தாரு. அதனால மக்களுக்கு அவர் மேல கோவம் இல்லை. ஆனா ஒரு உதயநிதிக்கு ஒரு ஷார்ட் டைம்ல கிடைச்ச இம்மீடியட் growth வந்து மக்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம் சார். கண்டிப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சாரம் தான். மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சிலாம் வந்து அதுவும் ஒரு வெறுப்புல ஒரு விஷயம் தான். எல்லாருமே பேசுறாங்கல்ல. அதெல்லாம் வந்து அவங்க வந்து நமக்கு என்னன்னா அந்த கட்சிக்காரன் அதை ஏத்துக்கிறான். கட்சிக்காரன் ஏத்துக்கிடும். நீ மக்களை கன்வின்ஸ் பண்ணணும்ல. நீ வந்து இப்ப கட்சியில இளைஞரணி கொடுத்த வரைக்கும் ஓகே, எம்எல்ஏ ஆன விஷயம் வரைக்கும் ஓகே. நீ இம்மீடியட்டா மினிஸ்டர் ஆகி, இம்மீடியட்டா டெப்டி சிஎம் ஆகி எல்லா இடங்கள்லயும் உதயநிதியவே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மக்கள் இதுதான் வந்து இண்டிகேஷன். ஆக்சுவலா நம்ம அப்ப பேசும்போது என்ன சொன்னோம், அது கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க, மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு தேர்தல் தான் தெரியும். இப்ப தேர்தல் சொல்லியிருக்கு உங்க ஆட்சியிலேருந்து இறக்கிட்டாங்க. அப்போ ஸ்டாலின் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவரை எப்படி வளர்த்து மேல கொண்டு வரது. அவரை இனிமேல் கட்சிக்காக பாடுபடுறதுக்கு வச்சுக்கணும். அவரை இவர் அசம்பிளி லீடராக கூட அவரை வேற ஒருத்தரை போட்டுட்டு இவர் கட்சிக்காக நீ டிவோட் பண்ணியா, கட்சிக்காக வேலை செய்யா, நீ கட்சிக்காகவே பண்ணு, நீ அசம்பிளி வேலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் தேவையே இல்லை. அது தங்கம் தென்னரசோ யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான ஆளு கொடுத்துட்டு அதை பண்ணட்டும். அவங்க நீங்க ஒரு அங்கே உறுப்பினராக இருந்துக்கோ, நீ கட்சியை முழுக்க முழுக்க வளர்த்து எடு. அப்ப நீ உழைச்சேன்னா மக்களும் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இப்ப நீ உழைக்காதே நீ மேல வந்துட்டா மக்கள் நினைக்கிறாங்க. நீங்க இனிமே களத்துல உழைங்க. நீங்க தேர்தல் போது பிரச்சாரம் மட்டும் பண்ணீங்க. இனிமே நீங்க மற்ற காலத்துலயும் மக்களை சந்திக்கிற வேலையை பாருங்க. நீங்க சாதாரண காலத்துலயும் மக்களை சந்திங்க. போய் பொதுக்கூட்டம் பேசிட்டே இருங்க, மக்களை சந்திச்சுட்டே இருங்க, மாநாடுகள் போடுங்க, இளைஞர்களை பாருங்க. ஏன் இளைஞர்கள் மாறினாங்க பாருங்க, ஏன் திமுக விட்டு மாறி போட்டாங்க பெண்கள்னு பாருங்க. பெண்கள் அணியை வளர்த்தெடுங்க, பெண்கள் மகளிர் அணியை வளருங்க. இன்னும் மகளிரில் இன்னும் 40 வயசு கீழே இருக்கிற பெண்களை வச்சு இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட சப்போர்ட் பேச உருவாக்குங்க. இதெல்லாம் உதயநிதி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸ்டாலின் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இவரை கொண்டு வந்தோம், இப்போ ஒரு பெரிய தோல்வி வந்திருக்கு. இப்போ இந்த தோல்வியில் வந்து மக்கள் வந்து இதை ஏற்றுக்கலை, விமர்சனங்களை மக்கள் வந்து பார்க்குறாங்க, மன்னராட்சி குடும்ப ஆட்சி விமர்சனங்களை மக்கள் பார்க்குறாங்க. அப்போது இவர் இனிமேல் கட்சியை வளர்க்குறதுக்கான விஷயங்களை இவரை விட்டுட்டு, அவர் கட்சியை வளர்க்குறதுக்கான விஷயங்களை விட்டுட்டு, எதிர்காலத்தை அவர் எந்த அளவுக்கு கட்டமைக்கிறாரு பார்க்குற மாதிரி விட்டுட்டு, இவரை வந்து மறுபடியும் க்ரூம் பண்ணுற அந்த ஆஸ்பெக்டை விட்டுட்டு இவரை சட்டமன்ற தலைவராக இவரே போடணும்னு போட்டாருன்னா அது சரியா வரும்னு தோணல. நம்ம சொல்கிறோமே தவிர அவங்க அதை மாதிரி நினைக்க மாட்டாங்க. அது அந்த இடத்துல போனாதான் அவர் எதிர்கட்சி தலைவருக்கான மரியாதை, அவர் அமைச்சராக இருந்தார், அந்த கெத்தோடு அவர் இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதனால நம்ம சொல்றதை அவர் கேட்பாங்களா சொல்ல முடியாது. நிறைய பேர் திமுக காரங்க நினைக்கிறாங்க, உதயநிதியை வந்து கட்சி வளர்க்கறதுல ஈடுபடலாம். இல்ல அதுதான் சரியான முடிவா இருக்கும். இப்போ 21 எலெக்ஷன்ல வந்து கனிமொழியை வந்து பிரச்சாரத்துல இம்பார்ட்டன்டா யூஸ் பண்ணாங்க. உதயநிதிக்கே வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல கனிமொழியை பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணாம விட்டாங்களோன்னு தோணுது. கனிமொழியும் நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு ஒரு ஆசை இருந்தது, அது வேண்டான்ற மாதிரி இவங்க தடுத்ததா ஒரு செய்தி இருக்கு. அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. பட் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. பட் இந்த என்ன பிரச்சாரம் பண்ணாலுமே சார், இப்போ இல்ல உமன் ஃபேஸ கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் உமன் ஓட் ஸ்பிளிட் ஆகுறத தடுத்து. இல்ல விமன் ஓட்டு வந்து அது 40 வயசுக்கு இருக்கிற விமன்லாம் விஜயை பார்த்து நோக்கி திரும்பிட்டாங்க சார். அவங்க என்ன பண்ணாலும் தடுத்திருக்க முடியாது. அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த வாட்டி விஜயின் ஒரு அந்த சினிமா கவர்ச்சி வரவே அது டக்குன்னு அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஆக்சுவலா இப்போ டிஎம்கேவை வந்து ஸ்டாலின் வந்து தோல்வியில இருந்து தான் மீட்டெடுத்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாரு. ஆனா அந்த டைம்ல அவருக்கு வந்து கூட்டணி கட்சிகள் பெரிய பேக் போனா இருந்தாங்க. பிஜேபி எதிர்க்கிறதுல ஆரம்பிச்சு எடப்பாடி எதிர்க்கிறதுக்குன்னு ஃபுல்லா எல்லா நேரமும் கூடவே இருந்தாங்க. ஸோ டிஎம்கேக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ கூட்டணி கட்சிகள்லயே ஒரு குழப்பம் வந்திருக்கு. அவங்க டிவிகேவை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சூழல் உதய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? கஷ்டம்தான், ரொம்ப சேலஞ்சிங் தான். இது வந்து திமுகவுக்கு வந்து எப்படி பழனிசாமிக்கு எப்படி சேலஞ்சிங்கா இருக்கோ, பழனிசாமி கட்சியை காப்பாற்றுறது எப்படி சேலஞ்சிங்கா இருக்குமோ, அந்த மாதிரி திமுகவுக்கும் இது சேலஞ்சிங் தான். கட்சியை வளர்க்கணும். கட்சியை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள், அதிமுக வளர்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் சேர்க்கறது மூலமாக தான் இருக்குது. அது சேர்க்கலைன்னா அது நான் தான் கட்சி என்னதான் அப்படின்னு திருப்பி பழனிசாமி சொன்னார்னா அது இன்னும் தேஞ்சி தான் போகும்.
அவர் எல்லாரையும் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தை பார்க்கணும். இவர் வந்து கட்சியை கீழ் லெவலில் வளர்க்கணும். எந்த இடத்துல நம்ம நம்பிக்கை இழந்தோம், பெண்கள் நம்பிக்கை இழந்தோம், எந்த இடத்துல இளைஞர்கள் நம்பிக்கை இழந்தோம், அது இந்த எலெக்ஷனுக்காக நடந்ததா, இல்லை நம்ம கோர் ஓட் பேங்க் நம்மளுக்கு எப்படி போச்சு, கிறிஸ்டியன்ஸ் எப்படி போனாங்க, ஜோசப் விஜய்க்காக தான் போனாங்களா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம களத்தில் பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. மக்கள் பிரச்சனைகள் எடுத்து போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால ஸ்டாலின் செயல்படுறாரோ இல்லையோ, உதயநிதி அவருடைய எதிர்காலத்தை செம்மையை அமைக்கணும்னா அவர் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அக்ரெசிவா ஒர்க் பண்ணி வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஓகே. இப்போ சிலர் என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து டிவிக்கே ஆட்சி ஃபார்ம் பண்ண விடாம பண்றது, இல்ல ஒரு ஷார்ட் டைம்ல ஆட்சியை கலைக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பண்ணா பைத்தியக்காரத்தனம். இன்னும் டிவிக்கு இன்னும் டபுள் மடங்கு மெஜாரிட்டியில வருவாங்க. அது வந்து இன்னும் அனுதாபத்தை பெற்றுத்தனம் இருக்கு. அது விஜய்க்கு விஜயா வந்து அவரோட கவர்னன்ஸை பார்த்து மக்கள் வெறுப்படைஞ்சு போனாலே தவிர, மறுபடி இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணாங்க வச்சுக்கோங்க, அது வந்து அவங்களுக்கு விஜய்க்கு தான் சிம்பத்தி வரும். இன்னும் அவர் இன்னும் பாப்புலாரிட்டி அதிகமா போயிடும். அது எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சா மாதிரி ஆயிடும். என்னை ஆட்சியை கலைச்சிட்டாங்க, ஆமா நான் என்ன தப்பு பண்ணினா நீங்க எனக்கு மேண்டேட் கொடுத்தீங்க, இந்த வாட்டி முழு மேண்டேட் கொடுங்க அப்படின்னா இன்னும் 150 இடத்த கொடுத்துருவானுங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணா அதெல்லாம் சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. நிர்வாகத்துல விட்டுறணும். அவரை விட்டுட்டு அவர் எப்படி பண்றாரு, அவரா எக்ஸ்போஸ் ஆக விடுறது, அவர் 4-5 மாசம் பார்க்கணும். அவர் என்ன பண்றாரு பார்த்துட்டு அப்புறம் விமர்சனத்தை வைக்கணும். அவர் வழக்கமா திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்லுவார். வந்த உடனே கஜானா காலி, களஞ்சியம் காலின்னு ஒரு பெரிய புராணம்லாம் பாடுவாங்க. கஜானா சரியில்லை, கடன் இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ வந்துச்சு, திமுக வந்து இருக்கிறதே பழாக்கிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும்லாம் பெரிய கதை விடுவார். அதுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதெல்லாம் தாண்டி இவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு 6 மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். பட்ஜெட் இப்போ போடணும், முழு பட்ஜெட் போடணும். அவங்க எந்த அதிகாரிகளை நம்பி இதே அதிகாரிகள் தான் நம்பணும். அந்த அதிகாரிகள் எவ்வளோ தூரம் அவருக்கு உதவியாக இருக்காங்கன்னு தெரியாது. அதெல்லாம் பார்த்து அவங்க என்ன மாதிரி பட்ஜெட் போடுறாங்க, என்ன மாதிரி முதல் கையெழுத்து என்ன போடுறாரு, முதல் கையெழுத்து 2500 ரூபா போடுறாரா, அதுக்கான ஃபண்ட்ஸ் அவர்கிட்ட இருக்கா, இல்லை முதல் கையெழுத்து பெண்களுக்கு இலவச பயணம் தமிழ்நாடு முழுக்கன்னு போடுறாரா, அது ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காருல்ல. 6 சிலிண்டர் போடுறாரா, இப்போ இருக்கிற சிலிண்டர் கஷ்டத்தில் 6 சிலிண்டர் போட முடியுமா தெரியாது. ஆனால் இப்போ சொல்லுவார், சிலிண்டர் பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு நான் கொடுக்குறேன்னு சொல்லுவார், 5 வருஷத்துக்குள்ள நான் பண்ணுறேன்னு சொல்லுவார். பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு 1 சவரன் நகை கொடுப்பாரா மாட்டாரா, எல்லாரும் கல்யாண பத்திரிகை எடுத்துமே தாசில்தார் ஆஃபீஸில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது 1 சவரன் வாங்குறதுக்கு. அதெல்லாம் எப்போ கொடுப்பாரு, ஏது கொடுப்பாரு, கொடுக்குற தங்கம் வந்து ஒழுங்காக இருக்குமா, ஸ்டாண்டர்டாக கொடுப்பாரா மாட்டாரா, அதில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் கவர்மெண்ட்டில் ஊழல் நடக்க தானே செய்யும், யார் இருந்தாலுமே. இதெல்லாம் பல பிரச்சனைகள். அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் நடக்க தான் செய்யும். எல்லாத்தையும் இவர் மேலே யார் ஆளுறாங்களோ அவங்க மேலே தானே போடுவாங்க. இதெல்லாம் தாண்டி எப்படி வராருன்றதை பார்க்கணும். ஏதோ ஒரு கிரேஸில் போட்டாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு போட்டாங்க. இனிமேல் அந்த மாற்றத்துக்கு தகுதியானவராக அவர் தன்னை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. எவ்வளோ தூரம் மாற்றிக்கிறாருன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்ம அவர் இதுவரைக்கும் அவர் அன்அப்ரோச்சபிள் ஃபெலோவாக தான் இருந்திருக்காரு. அவங்களோட கட்சிக்காரங்களே பார்க்க முடியாத ஒரு சூழலில் தான் இருந்திருக்காரு. இப்போ அவர் சிஎம்ஐ நோக்கி நகர்ந்துட்டாரு. இன்னும் அவர் மெயின் சென்னைக்குள்ளே வரல, ரொம்ப அவுட்ஸ்கட்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கு. இப்போ அந்த மாதிரியான பேரியர்ஸ்லாம் என்ன மாதிரியான பிரச்சனை? ரொம்ப கஷ்டம் தான் சார். அதாவது நீங்கள் டச்சே இல்லாமல் ஜெயலலிதா கூட அது மாதிரி தான் இருந்தாங்க. அதனால தோல்வியெல்லாம் சந்திச்சாங்க அவங்க. ஆக்சுவலாக அது மாதிரி இருந்தால் நீங்கள் தோல்வியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எப்பாவது ஒரு தடவை போய் மக்கள்கிட்ட கை காமிக்கும் போது ஒரு லட்சக்கணக்கில் திரட்டி பார்க்குறதுன்னு வேறு விஷயம். பட் ஒரு கிரீவன்ஸுக்காக ஒரு மனு கொடுக்க வரவன் மனு கொடுத்தா வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா டெய்லி விஜய் போகும்போதே பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போயிட்டே இருக்குமான்னு கோட்டைக்கு ஏதோ ஒரு நாள் போகும், 2 நாள் போகும், 3ஆவது நாள் ஒரு வேலையை பார்க்க வேண்டாமா? ஆனால் கோட்டையில் உங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, மனு கொடுக்கறதுக்கு வருவாங்க. அப்போ அவங்க மனுவெலாம் நீங்கள் வாங்கி கவனிக்க வேண்டாமா? ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் மக்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அந்த தொடர்பில் நீங்கள் இல்லை, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா அது காலப்போக்கில் வந்து உங்கள் மேலே வெறுப்போட இருக்கும். நீங்கள் படங்களையும் நடிக்க முடியாது. அப்போ படங்களையும் நடிக்காத இருக்கும்போது அந்த சினிமா கிரேஸ் குறைய ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கலைஞர் அண்டு ஜெயலலிதா சிட்டிக்குள்ளே இருந்தாங்க, கட்சி அலுவலகமும் சிட்டிக்குள்ளே இருந்துச்சு. இவர்கிட்ட அந்த ரெண்டுமே இல்லை. அது பிரச்சனையா இல்லை? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது ராமவரத்தில் இருந்தார் அவர். அப்போ ராமவரம் கொஞ்சம் சிட்டிலேருந்து தள்ளி தான் இருந்த மாதிரி இருந்தது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ராமவரத்துக்கு போல பனையூரில் இருக்கார், அவ்வளோதான். ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் பனையூரில் இருக்கீங்களோ இல்லை வந்து நீங்கள் மந்தவெளியில் இருக்கீங்களோ அது பிரச்சனை இல்லை. மக்களை சந்திக்கிறீங்களா, அவங்ககிட்ட பிரச்சனையை கேட்குறீங்களான்றதான் பிரச்சனைங்க. அதை நீங்கள் பண்ணலன்னா முதல்ல சில காலம் உங்கள் கவர்ச்சியில் ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணல வச்சுக்கோங்க, மக்களோட தொடர்பில் இல்லாத இருந்தீங்கன்னா மக்கள் வந்து ஓரளவுக்கு உங்களை தெரியாத போட்டோமோ, பேரன் சொல்லி போட்டோமே, பேத்தி சொல்லி போட்டோமே, பையன் சொல்லி போட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க எல்லாம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.